ஒரு நிமிஷம், நான் பைபிள் படிக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், சர்ச்சுக்கு தவறாமல் போகிறேன், ஏன் டெய்லியும் காலையிலையும் நைட்டும் ஜெபம் பண்ணுறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு இது மட்டும் போதுமா? பைபிள் படி ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவன் இதுதானா? ஏங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நம்ம உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து நமக்கு பைபிள்ல கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் இருக்காங்க. எத்தனை பேர் தன்னை வெறுக்கிறோம்? மற்றவங்கள தானே வெறுக்கிறோம். ஒரே சபைக்கு தான் போறோம், நான் கிறிஸ்தவன் சொல்றோம், ஆனா எத்தனை பிரிவினைகள், எத்தனை கசப்புகள். இவன் எனக்கு பிடிக்காது, இவன் இருந்தா நான் வரமாட்டேன், இவன் இருந்தா நான் ஜெபிக்க மாட்டேன், இவன் ரொம்ப மோசம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? காண்கிற சகோதரனை அன்பு செலுத்தாதவன் காணாத தேவன் எப்படி அன்பு செலுத்துவான்னு கேட்கிறாருல. நம்ம அப்படி அன்பு செலுத்துறோமா? ஆண்டவர் சொல்லுகிற அந்த பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள இருந்தா அந்த அன்பு இருக்குல்லங்க, மன்னிக்கிற சுபாவம் இருக்குல்லங்க, எல்லாரும் மேலேயும் கசப்பு இருக்காதுல்லங்க, முக்கியமா பின்னாடி போய் பேசுற காரியங்கள் நமக்குள்ள இருக்காதுல்லங்க. நான் சுவிசேஷம் சொல்லி போட்ட ஒரு வீடியோவுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, எங்க ஊர்ல மற்ற மதத்தினர் காட்டிலும் இந்த கிறிஸ்தவங்க பண்ற அட்டூழியம் ரொம்ப அதிகங்க, அவன் தான் இருக்கலே போய் பேசுறான், எல்லா தப்பும் பண்றான்னு கமெண்ட்ஸ்ல வந்து போட்டாருங்க. கேட்கும் போதே எனக்கே வேதனையா இருக்குன்னா அந்த ஆண்டவருக்கு எப்படிங்க வேதனையா இருக்கும்? திருடனை பிடிக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரரு தான் திருடி கையும் களவுமா மாட்டிக்கிட்டாருன்னு என்னங்க பண்ணுவாங்க? திருட கொடுக்குற தண்டனை விட அவருக்கு டபுள் மடங்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தானேங்க இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு அவருடைய வசனத்தின்படி நம்ம நடந்து பிறருக்கு அதை முன்மாதிரியா காமிக்காம நம்மளும் தவறு பண்ணோம்னா அவர்களை விட பரிதபிக்கப்பட்டவர்களா தானே இருப்போம். கிறிஸ்தவன் அப்படின்னா என்னங்க? கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும், அதுதானங்க உண்மையான கிறிஸ்தவம். எபேசியர் 4:31-32 என்ன போட்டிருக்குங்க? ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள் இருக்குது. ஆனா நம்ம அப்படி மன்னிக்கிறோமா? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காருங்க. எதுக்காக இருக்காரு? நம்ம அவருக்குள்ள பரிசுத்தமா நடக்கணும், பிறருக்கு கிறிஸ்துவ நம்ம மூலியமா காமிக்கணும் தானங்க. அதனால தாங்க ரோமர் 12 17, 18, 19 தயவு செய்து படிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்குங்க? தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமா இருங்கள். ஒருவேளை சிலருக்கு நம்ம கூட ஒத்து போகாம இருக்கலாம், அவர்களை கர்த்தருக்குள் மன்னிச்சு அவர்களை பத்தி பின்னாடி குறை சொல்லாம நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமைங்க. அப்படி மன்னிக்க முடியலன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கெஞ்சி கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுத்தாருங்க, ஆண்டவரே உம்மை போல மாற்றுங்கன்னு கேளுங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உங்களுக்கு விரோதமா யார் தீமை செய்யறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, இயேசுவை நம்ம மூலியமா காண்பீங்க. அப்பதாங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படும், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. பரலோகத்துல நம்மளுடைய பலன் மிகுதியா இருக்கும். ஏன்னா காலம் இனி செல்லாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.